அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 2025ல் நடந்த மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். 2025 நம்ம 2026ல் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 எக்ஸாம் இதுவரையும் நடந்திருக்கு. 4 எக்ஸாமில் நடந்த மேக்ஸ் கொஸ்டினை மட்டும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது அவ்வளோதான், 4 எக்ஸாம் தான் மொத்தமே நடந்திருந்தது. அதுக்கு அடுத்தடுத்து நடக்கும்போது நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 25ல் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து 25 கொஸ்டின் 25. இதே போல் ஒரு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 26ல் கேட்டு நான் சால்வ் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதே மெத்தட் தான், நம்பர்ஸு அந்த கதை தான் மாறி இருக்கே தவிர சால்வ் பண்ணுற மெத்தட் என்னவோ ஒன்று தான். 26லேயும் இதே போல் ஒரு சம் கேட்டு நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற கொஸ்டின் வந்து 25க்கான கொஸ்டின். பாருங்களேன், ரொம்ப ஈஸி. ஏபிசி என்ற 3 வெவ்வேறு இதழ்கள் வாங்கும் சந்தாதாரர்கள் மொத்தம் 350. ஓகேவா? 350 பார்த்தீங்க அப்படின்னா ஏ வாங்குறாங்க, பி, சி 3 பேரும் வாங்கிறது சேர்ந்து 3 சந்தாதாரர்களை சேர்த்து எவ்வளோ பேர் அப்படின்னா 350 பேர். இதில் 200 நபர்கள் ஏ இதில் வாங்கவில்லை, வாங்கினவங்கெல்லாம் வாங்கலை. அப்போ 200 பேர் வாங்கலைன்னா அப்போ வாங்கினவங்க எத்தனை பேர்? 150 பேரா? அதான் 350லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. டோட்டல் சந்தாதாரர்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வாங்கினவங்க எத்தனை பேர், ஏ எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா 150 பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா 200 பேர் வாங்கலை. மொத்தமே 350. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 200 பேர் வாங்கலைன்னா 150 பேர் வாங்கியிருக்காங்க. ஏ சந்தாதாரில் வாங்கினவங்க 150. அடுத்தது பாருங்கள், பி சந்தாதாரில் 250 நபர்கள் என்னலையா வாங்கலையா. அப்போ வாங்கினவங்க எத்தனை பேர்? 350ல் 250 மைனஸ் பண்ணிங்கன்னா 100. ஓகே. அடுத்தது சி சந்தாதாரர் பாருங்கள், வாங்காதவங்க 150 பேர். அப்போ வாங்கினவங்க எத்தனை பேர்? 200 பேர். இது டோட்டலுங்க. 350 வந்து டோட்டல், 250ன்றது பி, 150ன்றது சி. அது வந்து வாங்கலை. அப்போ 350லேருந்து அதை மைனஸ் பண்ணிங்கன்னா வாங்கினவன் எத்தனை பேருன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. அப்போ தெரிஞ்சிருச்சு. அப்போது ஏ 150, சி வந்து 100, சி வந்து 200, பி வந்து 100. இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 450 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பேரையும் சேர்த்து வாங்கியிருக்காங்க. மொத்த சந்தாதாரர் 350, வாங்கினவங்க 450, வாங்காதவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க. 200 ஏ வாங்கலை, 250 பி வாங்கலை, 150 சி வாங்கவில்லை. அடுத்தது பாருங்களே, அடுத்து முக்கியம், இந்த லைனை நல்லா ரீட் பண்ணணும். 75 நபர்கள், ஓகேவா, 75 நபர்கள் குறைந்தது 2 இதழ்களாவது வாங்குவதாக கண்டறியப்பட்டது. குறைந்தது 2 வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா 2 வாங்கியிருக்கலாம், 3 வாங்கியிருக்கலாம். ஆனால் 1 வாங்க முடியாது. ஏன்னா குறைஞ்சதே என்னது? 2. சரியாக 2ன்னு கொடுக்கல, சரியாக 1ன்னு கொடுக்கல, சரியாக 3ன்னு கொடுக்கல. குறைந்தது 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம். குறைந்தது 2 அப்படின்ற பட்சத்தில் 3ஆ இருக்கலாம். ஆனால் என்னவா இருக்காது? 1ஆ மட்டும் இருக்காது. ஏன்னா குறைந்தது என்னது? 2. அதில் சரியாக 2 இதழ் வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியாக 2 யார் வாங்கினது? இங்கே குறைந்தது 2ன்ற போது 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம், ஆனால் 1ஆ இருக்காது. அடுத்த லைன் பாருங்கள், சரியாக 2 இதழ் வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை என்ன? ரொம்ப 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 ஈஸியான சம். இப்போ டோட்டல் சந்தாதாரர் 350, இதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். இதே போல் ஒரு சம் வந்து நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன். டோட்டல் சந்தாதாரர் 350, மொத்தம் நமக்கு கேட்டிருக்கிறது வந்து வாங்கும் சந்தாதாரர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 450 மொத்தமாக அவங்க வாங்கியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மைனஸ் குறைந்தது 75, இதிலேருந்து ஒரே ஒரு சந்தாதாரர் எத்தனைன்றதை கண்டுபிடிச்சிருவோம். ஒரு சந்தாதாரர் கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ 450லேருந்து 75 மைனஸ் பண்ணுவோமா? 75 மைனஸ் பண்ணுங்கள். 450 மைனஸ் 75 375ன்னு வருது. 375 M1ன்னு வச்சுக்கிடுவோம். இங்கே 350. அப்போ இது 2ஐயும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? நம்ம இது 2ஐயும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 25ன்னு கிடைக்குது. இது வந்து ஒரே ஒரு சந்தாதாரர். நமக்கு சரியாக 2 கேட்டிருக்காங்க. சரியாக 2 அப்படின்ற போது இந்த குறைந்தபட்சம் வந்து 75ன்னு பார்த்தோமா, குறைஞ்சபட்சம் 2 வாங்குறவங்க. அதுலேருந்து ஒரு சந்தாதாரர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 25ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியாக ஒரு சந்தாதாரர் 25, குறைந்தது 2 சந்தாதாரர் 75. இது 2ல இருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 50. ஸோ அதுதான் ஆன்சர். ரொம்பவே சிம்பிளான ஒரு சம். ஓகேவா? ரொம்பவே சிம்பிளான ஒரு சம். மைனஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். இதே போல் ஒரு சம் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் வந்து இது எப்படி ரூம் போட்டு யோசிக்கிறாங்களான்னு தெரியல. எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். ஒரு பகடைன்னு 2 முகங்கள் மட்டும்தான் கீழே கொடுத்துருக்காங்களாம். ஓகே. இதில் வந்து சுழல் சமச்சீர் வரிசை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சுழல் சமச்சீர் வரிசை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த பாக்ஸ் மாறாது. இப்போ ஒரு 90 டிகிரியில் இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க டாட் என்ன ஆயிரும், இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும். அப்போ இது வேறு, இது வந்து இந்த மாதிரி இருக்குது, இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகே. அடுத்த 90 டிகிரி பாருங்கள். இதே அடுத்த 90 டிகிரின்ற போது இங்கே வந்துடும், இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். அப்போ என்னவா இல்லை, இது வந்து சமமாக இல்லை. இது வந்து எப்படி இல்லை, நாட் ஈக்குவல், சமமாக இல்லை. ஸோ இது ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு சம் தான். இது ஈஸியான ஒரு ரீசனிங். விடுபட்ட எண் என்ன, இதை மைனஸ் பண்ணுங்கள், 1. ஓகே. இதை மைனஸ் பண்ணுங்கள், 14. 23 23ல் 14 மைனஸ் பண்ணால் 9. இது 48ல் 23 மைனஸ் பண்ணிங்கன்னா 25. 97ல் 48 மைனஸ் பண்ணிங்கன்னா 49. 178ல் 97 மைனஸ் பண்ணிங்கன்னா 81. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன், மைனஸ் பண்ணி வந்திருக்க நம்பர்லாம் பாருங்கள். 1 அப்படின்றது 1 ஸ்கொயர், 9 அப்படின்றது 3 ஸ்கொயர், 25 அப்படின்றது 5 ஸ்கொயரா, 5 ஸ்கொயர், 49 அப்படின்றது 7 ஸ்கொயர், 81ன்றது 9 ஸ்கொயர். அப்போ அடுத்தது என்னவாக தான் இருக்கும், 11 ஸ்கொயர், 11 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர், 1 3 5 7 9 11. அப்போ 11 ஸ்கொயர் என்னது, 121. 121. அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 178ல் 178, 121 கூட்டினோம் அப்படின்னா 9 9 299. ஃபோர்த் ஒன் ஆன்சர். ஃபோர்த் ஒன். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 299 இருந்தாலே இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், 121 அப்படின்னா 11 ஸ்கொயர் வரும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள். இதெல்லாம் நல்லா யோசித்து தான் போடணும். அவங்க கொடுத்துருக்க 3 hours முடிஞ்சாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. இதில் ஒரு 10 சம் வந்து கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமை பொறுத்தளவு 2025ல் லாஸ்ட்டாக நவம்பரில் நடந்த ஒரு எக்ஸாம் தான் இது. எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு 10 சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. பட் வந்து இந்த எக்ஸாம் எழுதினவங்க இதை தப்பு பண்ணால் தப்பு இல்லை. அடுத்த எக்ஸாம் எழுத போகிறோமா, 26ல் ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம்னா இந்த கொஷின் வந்து அங்கே இருக்கும். அப்போ தப்பு பண்ணக்கூடாது. இதே கொஷின் வந்து அங்கே இருக்கும். அப்போ நம்ம தப்பு பண்ணோம்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா ஆல்ரெடி கேட்ட ஒரு சம்மை தான் கேட்குறாங்க. கேட்ட சம்மை தான் கேட்குறாங்களே இதை தவிர புதுசாக ஒரு சம் கேட்கல. புதுசாக ஒரு சம் வந்து கேட்டு தப்பு பண்ணால் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியாது, தப்பு பண்ணிட்டு தான் வருவாங்க அந்த ஹாலில் உட்காந்து. அந்த டைமில் யோசிக்காது மைண்ட், அந்த அளவுக்கு தப்பு பண்ணுவாங்க. பட் ஒன் டைம் கேட்டாங்கன்னா அதை நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அகைன் கேட்கும்போது கரெக்டாக போடணும். உங்களுக்கு போட தெரியலனால ஆப்ஷனில் ஆன்சர் மனப்பாடமாவது பண்ணி வச்சுக்கணும், தெரியணும். ஏன்னா கேட்ட சம் அப்படின்ற போது நமக்கு லட்டு மாதிரி வாங்கிடலாம் மார்க்கை. ஓகே. இதை பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 பகடை ஒரே நேரத்தில், 3 பகடை அப்படின்றாங்க. 3 பகடையா, இந்த மாதிரி ஒரு 3 பகடை இருக்குது. ஓகே. அதில் 3 பகடை இருக்கட்டுமா, இந்த மாதிரி ஒரு 3 பகடை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பகடையில் மட்டும்தான் 5 காட்டணுமா, இந்த பகடையில் 5 காட்டணும். பட் இங்கெல்லாம் 5 காட்டக்கூடாது. சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை இங்கே மட்டும் 5 காட்டும்போது நமக்கு என்ன சாத்தியமான விளைவுகள் கிடைக்கும் அப்படின்னா, இங்கே மட்டும்தான் 5 காட்டணும், இங்கே 2லேயும் 5 காட்டக்கூடாது. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், 1 1 1 2 1 3 1 4 1 5 கிடைக்கக்கூடாது, 1 6. ஏன்னா ஒரு இடத்துல தானே கிடைக்கும், இங்கே தான் 5 காட்டிடுச்சுல. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். அடுத்தது 2 1 2 2 2 3 2 4 2 5 வரக்கூடாது, 2 6. அடுத்தது 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 5 வரக்கூடாதுல்ல. 4 1 4 2 4 3 4 4 4 6 5 வரக்கூடாது. அடுத்தது 5 1 5 2 5 வரக்கூடாதே. ஓகே சாரி. 6 1 6 2 6 3, இந்த சைடு எழுதுறேன். 6 1 6 2 6 3 6 4 6 6 5 வரக்கூடாது. அப்போது இங்கே என்னென்ன வரும் அப்படின்னா
இங்கே ஒரு 5 இது வந்திருக்கும். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. அப்போ 25 நிகழ்வுகள் கிடைக்குது. இங்கே 5 காட்டும்போது இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும். அடுத்தது இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், 1 இருக்கும், 3 இருக்கும், 1 இருக்கும், 4 இருக்கும், 1 இருக்கும், 5 இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே காட்டுது. அப்போ 1 6 இருக்கும். இது போல் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே 5 இருக்கும்போது இங்கே 25 நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்தது அதே போல் இந்த 3 பகடையில் இங்கே 5 நடுவில் இருக்க பகடையில் 5 இருக்கும்போது இங்கே 1 1 அடுத்து 1 2 1 3 1 4 1 6 அப்படின்னு காட்டும். அப்போ அதே போல் ஒரு 25. அடுத்தது 3வது பகடையில் 5 காட்டுது. முதல் பகடையில் 5 காட்டும்போது 25 நம்பர்ஸ் கிடைக்கும். அடுத்து 2வது பகடையில் 5 காட்டும்போது இதே போல் இங்கே ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும், 2 இருக்கும், 1 இருக்கும், 3 இருக்கும், 1 இருக்கும், 4 இருக்கும், பட் 1 இருக்கும், 5 இருக்காது. ஏன்னா 2வது பகடையில் தான் 5 காட்டுதே, ஒரு பகடையில் மட்டும்தான் 5 காட்டணும். அப்போ இதே போல் அடுத்து 3வது பகடையில் 5 காட்டும்போது இதே போல் 1 1 1 2 1 3 1 4 1 5 வராது, 1 6. அடுத்தது 2 1 2 2 2 3 2 4 2 5 காட்டாது, 2 6 3 1 3 2 அதே போல் தான். அப்போ அங்கேயும் ஒரு 25 நம்பர் இருக்கும். டோட்டலாக 75. ஆன்சர் வந்து 75. அகைன் ஒன் டைம் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தடுத்து எக்ஸாமில் கேட்பாங்க. முதல் பகடையில் 5 காட்டுதுன்னா இங்கே 2வது பகடையில் 1 காட்டும், இங்கே 2 1 3 1 4 1 1 6 ஓகேவா, 5 வராது. 1 1 1 2 1 3 1 4 ஏன்னா இங்கே தான் 5 காட்டுது. இது வந்து முதல் பகடைக்கு. இதே போல் 2 1 2 2 2 3 2 4 2 6 இதே போல் காட்டுது. அடுத்து 2வது பகடையில் நடுவில் இருக்க பகடையில் 5 காட்டும். இங்கே 1 1 1 2 1 3 1 4 1 6 அதே போல் 2 1 2 2 2 3 2 4 2 6 அடுத்தது 3 இதே போல் தான். அடுத்து 3வது பகடையில் 5 காட்டும்போது இந்த ஃபஸ்ட் 2 பகடையில் இந்த நம்பர்ஸ் வந்து வரும். 1 1 1 2 அப்படின்ற நம்பர்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா 25 25 25 75 நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஆன்சர் 75. அடுத்தது பாருங்கள், ஒரே சமயத்தில் 2 பகடைகள் உருட்டப்படுது. 2 பகடை தான். முதல் பகடை காட்டும் எண்ணானது 2வது பகடை காட்டும் எண்ணை விட குறைவாக இருப்பதற்கு சாத்தியமான இது வந்து இது அந்த 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 1 7 1 7ல் 1 6 இது பார்த்திங்கன்னா 36 நம்பர்ஸ் இருக்குமா. அடுத்து 2 1 2 2 2 3 2 4 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி 1 1 1 2 எடுத்து சால்வ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா 1 6 எடுத்துக்கங்களே, 1 2 1 6 வரை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் எடுக்கணும். நீங்கள் 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 தான் எடுக்கணும். அதுதான் கரெக்டு. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். சிம்பிளான்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இப்போது முதல் பகடை காட்டும் எண்ணானது 2வது பகடை காட்டும் எண்ணை விட குறைவாக தான் இருக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 1 தான் இதோட இந்த 5 நம்பரை விட சிறுசு. அப்போது முதல் பகடை நம்பரு 1ன்னு வச்சுக்கோங்க. இதே தான், சேம் தான். இது முதல் பகடைன்னு வச்சுக்கோங்க. 2வது பகடைக்கு அதே நம்பர் தானே, 1 2 3 4 5 6 தானே. அப்போது இந்த 1 வந்து சிறியது. அப்போ இதில் 2 3 4 5 6 வந்து பெருசு. அப்போ 5 நம்பர் ஃபஸ்ட்டு பெருசாக வருது. அடுத்து 2வது இது 2ம் சிறுசு. 3 4 5 6 வந்து பெருசு. அப்போ இங்கே எத்தனை நம்பரு, 4 நம்பரு. அடுத்தது முதல் பகடையில் 1 2 3ன்றது சிறுசு, 4 5 6ன்றது பெருசு, 3 நம்பரு. அடுத்தது 4ஐயும் சேருங்க, சிறுசாயிரம். இது 2 நம்பரு. அடுத்து 5ஐயும் சேருங்க, சிறுசாயிரம். 6 வந்து பெரிய நம்பர், 1 நம்பர். கூட்டுங்க 9 12 14 15 நம்பர். புரியுதா? புரியும் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 தான் சிறுசு, 2 3 4 5 6 பெருசு. இது 1 தான் அங்கே சிறுசு. அடுத்ததில் 1 2 சிறுசு, இதெல்லாம் பெரிய நம்பரு. 3 அதில் சிறியதாகுது, இதெல்லாம் பெரியது. அடுத்து 4 சிறியதாகுது, இது 2 பெரியது. 5 சிறியதாகுது, 6 வந்து பெரியது. அப்போ ஃபஸ்ட் டைமில் 1 மட்டும் சிறியது, இந்த 5 நம்பரும். அடுத்து 1 2 சிறியது, இந்த 4 நம்பரும். அடுத்தது 3 சிறியது, இந்த நம்பரு 3 நம்பரு. 4 சிறியது, 2 நம்பரு. 5 சிறியது, 1 நம்பரு. கூட்டுங்க 9 9 3 12 12 2 14 15. ஸோ ஆன்சர் இதாங்க ஆன்சர். பயங்கரமாக கேட்டிருக்காங்க. கொஸ்டின் இப்படி தான் பயங்கரமாக தான் இருக்குது. இது பாருங்கள், இது அதை விட ஒரு
வித்தியாசமான ஒரு கொஸ்டின் தான். அடுத்து ஒரு 10 சம் கஷ்டமாக இருக்குது. 10 சம் கூட சொல்ல முடியாது, ஒரு 9 சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்தெல்லாம் எப்பவும் போல தான் ஈஸியான சம் தான். சால்வ் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவும் சால்வ் பண்ணி தான் ஆகணும். கஷ்டமான சம்மும் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி தான் ஆகணும். இது பாருங்கள், ஒரு 6 பக்க பகடையின் 2 பக்கங்களில் 1 எனவும் மற்ற இரு பக்கங்கள் 2 எனவும் மீதமுள்ள இரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 6 பக்கம் இருக்கான். இது 1 2 3 4 5 6 பக்கம்னு வச்சுக்கிடுவோம். இரு பக்கங்களில் 1, அப்போ இங்கே 1 இருக்குது. மற்ற 2 பக்கங்களில் 2 இருக்குது. மற்ற இரு பக்கங்களில் 3 இருக்குது. அப்போ 3, அப்போ 6 பக்கத்துக்கும் போட்டேன். 6 பக்கத்துக்கும் போட்டாச்சு. இல்லை அப்படின்னா இப்படி கூட வரைஞ்சிக்கோங்க. 6 பக்கம் 1 2 3 4 5 6 பக்கம் இருக்கா. இப்போ ஃபஸ்ட் 2 பக்கத்தில் 1, அடுத்த 2 பக்கத்தில் 2, அடுத்த 2 பக்கத்தில் 3. 6 பக்க பகடையின் 2 பக்கம் 1 தான். அடுத்த மற்ற 2 பக்கம் 2 தான். அடுத்த மற்ற இரு பக்கம் 3 தான். பகடை இருமுறை வீசப்படும் போது 2 டைம்ஸ் ரொட்டேட் ஆகுது, சுழலும் போது வீசப்படும் போது 4 கிடைப்பதற்கு சரியான விளைவு 4 கிடைப்பதற்கு சரியான விளைவு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் 2 முறை வீசப்படும் போது அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், 4 கிடைக்கணும். அப்போது 1 3 கிடைக்கும். அடுத்து இந்த 1 3 கிடச்சிருச்சா. அடுத்தது 2 4 வருதா. ஓகேவா. கூடுதல் 4 கிடைக்கணுமா. வேறு என்ன நம்பர் கிடைக்குது பாருங்கள். 1 3 2 2 3 1 இந்த மாதிரி கிடைக்குது. 3 நம்பர்ஸ் கிடைக்குது. 3 இது கிடைக்குது. கூட்டும்போது 4, அடுத்த கூட்டும்போது 4, இதையும் கூட்டும்போது 4 வந்து கிடைக்குது. ஓகே, என்னென்ன நம்பர் கிடைச்சது. 1 3, அடுத்தது 2 2, அடுத்தது 3 1. அந்த 6 பக்கங்கள் என்ன இருந்தது, 1 1 இருந்துச்சு, 2 2 இருந்துச்சு, 3 3 இருந்துச்சு. அப்போ 2 முறை வேறு சுற்றுறாங்க. 2 முறை. இது வந்து ஒரு முறைக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 2 முறைக்கு அப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்கள். அடுத்து ஒரு 1 கிடைக்கும். ப்ளஸ் 1 தானே. அப்போ 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2. இங்கேயும் அடுத்து ஒரு 3 இருக்கும். அப்போது இன்ட்டு 2. இங்கேயும் நெக்ஸ்ட்டு ஒரு 2 இருக்கும். அப்போ 2 நெக்ஸ்ட்டு ஒரு 2. ஏன்னா 2 தடவை சுழற்றுவோம்ல, வீசப்படும் போதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கேயும் நெக்ஸ்ட்டு ஒரு 3, இங்கே ஒரு 1. அப்போது இங்கே 2 இன்ட்டு 2 நம்பர்ஸ். இங்கே 2 நம்பர்ஸ் 1 1 அப்படின்னா 2 நம்பர். இங்கே 3 3ன்னு 2 நம்பர். இங்கேயும் 2 2ன்னு 2 நம்பர். இங்கேயும் 2 2, இங்கே 3 3, இங்கே 1 1. அப்போ 4 4 4 கூட்டினோம் அப்படின்னா என்ன வருது, 12 அப்படின்னு ஆன்சர் வருது. ஆன்சர் வந்து 4 + 4 + 4 8 12ன்னு ஆன்சர் கிடைக்கிது. ஆன்சர் 12. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 7 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ABCDEFG அப்படின்னு 7 கேரக்டர் சொல்லியிருக்காங்க. மையத்தை நோக்கி உட்காந்துருக்காங்களா. அப்போ உள்நோக்கி உட்காந்துருக்காங்க. இப்படி தான் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி தான் உள்நோக்கி தான் உட்காந்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற ஒரு கேரக்டருக்கு இதுதான் ரைட் சைடு, இதுதான் லெஃப்ட் சைடு. இங்கே இருக்க கேரக்டருக்குமே என்ன தான், இங்கே ஒரு கேரக்டர் இருந்தாலும் அவருக்கு இதான் ரைட் சைடு, இதான் லெஃப்ட் சைடு. இங்கே ஒரு கேரக்டர் இருந்தாலும் அதே போல் தான் ரைட் சைடு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு வரப்போகுது. ஓகே, ஒரு ரவுண்டாக வந்து இருக்காங்க. இப்போது இதில் நம்ம லாஸ்ட்டில் இருந்து போகலாம். லாஸ்ட்டு பாருங்கள். இந்த லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, கடைசி பாருங்கள். இந்த 2 கேரக்டருக்கு இடையில யார் இருக்கிறதா, பி இருக்காராம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஈக்கு லெஃப்ட் சைடு தேர்டு லெஃப்டில் யார் இருக்கானா, ஏ. ஈக்கு தேர்ட் லெஃப்ட்னா இதானே, தேர்டு லெஃப்டாக வந்து ஏ இருக்கார். அப்போ இங்கே தான் ஏ. 1 2 3 கரெக்டாக இருக்காரா. ஈக்கு தேர்ட் லெஃப்டில் ஏ இருக்கார்.
ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சியிலிருந்து லெஃப்ட் சைடு இரண்டாவதாக ஜி வந்திருக்காரு. மேலும் சி வந்து எஃப்க்கு லெஃப்ட் சைடு இருக்கார். எஃப்க்கு லெஃப்ட் சைடு. ஸோ அப்போது வந்து இப்போ 4 கேரக்டர் எழுதிட்டோம். இன்னும் 3 கேரக்டர் தான் எழுத போகிறோம். இன்னும் எத்தனை கேரக்டர் எழுத போகிறோம் அப்படின்னா 3 கேரக்டர். 3 கேரக்டர் தான். பாருங்கள், இப்போ என்ன இருக்காங்க, சிக்கு லெஃப்ட் சைடு இரண்டாவதாக ஜி. இப்போது இங்கே சி போட்டோம் அப்படின்னா சி. ஓகே, சிக்கு லெஃப்ட் சைடு, இதுக்கு லெஃப்ட் சைடு வந்து எங்கே வரும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு உள்நோக்கி உட்காந்துருக்காங்க அப்படின்னா இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட்டு. அப்போது லெஃப்ட் சைடு இரண்டாவதாக, அப்போ சி இங்கே போடுவோம். சி வந்து இங்கே இருக்குது. லெஃப்ட் சைடு இரண்டாவதாகனா இங்கே ஜி இருக்கார். லெஃப்ட் சைடு இரண்டாவதாகனா இங்கே ஒரு கேரக்டர் இருக்கார். இவர் செகண்ட் தான் இருக்கார், ஜி இருக்கார். மேலும் சி வந்து எஃப்க்கு லெஃப்ட் சைடு. அப்போது இங்கே எஃப் இங்கே வரும். எஃப்க்கு அடுத்து தான் யார் இருக்கா, சி இருக்கார். சிக்கு அடுத்து ஜி இருக்கார். ஓகேவா, இந்த 3 பேர் தான். இது வந்து நம்ம கரெக்டாக வந்துடும், அந்த 4 கேரக்டரும். ADEFE இந்த ஒரு 4 கேரக்டர் ஈஸியாக நமக்கு கிடச்சிருது. இந்த 3 கேரக்டர் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பம். பாருங்கள், இந்த 4 கேரக்டர் ரொம்பவே ஈஸி. ADBE. ஸோ அகைன் ஒன் டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடிக்கு இடையில் பியா, இ அப்போது டிஇ, இதுக்கு இடையில் பி. ஓகே, ரவுண்டு இந்த சைடு தான் திரும்பியிருக்காங்க. எல்லாருமே இந்த சைடு தான் திரும்பியிருக்காங்க, மையத்தை நோக்கி இருக்காங்க. 3 கேரக்டர் எழுதிட்டோம். இன்னும் 4 கேரக்டர் எழுதணுமா? அடுத்தது ஈக்கு லெஃப்ட் சைடு மூன்றாவதாக ஏ. ஓகேவா, ஈக்கு லெஃப்ட் சைடு மூன்றாவதாக ஏ அப்படின்னா இங்கே ஈ இருக்கார். அப்போ 1 2 ஈக்கு லெஃப்ட் சைடு. அப்போ 1 2 3வது கேரக்டர். அப்போ இங்கே தான் யார் இருப்பானா, ஏ இருப்பார். ஏ வந்து இங்கே இருக்கார், ஈக்கு லெஃப்ட் சைடு. ஓகே, அடுத்தது பாருங்கள், மூன்றாவதாக ஏ. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் நம்ம போட்டோம். சியிலிருந்து இடப்பக்கத்தில் இரண்டாவது ஜி. அப்போ இந்த இடத்துல ஜீனா, அப்போ இங்கே சி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்காரா? 2வது இடத்துல ஜி இருக்கார். அப்போ இந்த இடத்துல யாரை மிஸ் பண்ணியிருக்கோம்? இப்போ இந்த இடத்துல அப்போ எஃப் மட்டும் போடலை. எஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்கு எஃப் வந்து லெஃப்ட் பக்கத்தில் அடுத்ததாக இருக்காங்க. ஸோ இதான் வந்து லெஃப்ட் சைடு. ஸோ சிக்கு இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ அப்போ வந்து கரெக்டாக உட்காந்துருக்காங்களா? அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ 7 கேரக்டருமே நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ எப்படி இருக்காங்கன்னா DPEFCAG இந்த மாதிரி இருக்காங்க. ஓகேவா, மையத்தை நோக்கி இருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் என்பவர் எந்த இடத்தில் உட்கார்ந்துள்ளார். இப்போ செகண்ட் ஒன் பாருங்களே, சிக்கு இடது பக்கத்துலன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் சிக்கு எங்கே இருக்கார்? ரைட் சைடு இருக்கார். அப்போ இது தப்பு. ரைட் சைடு தான் யார் இருக்கா? எஃப் இருக்கா. லெஃப்ட் சைடு ஏ இருக்குது. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், தேர்டு, ஏ மற்றும் ஈக்கு இடையில், ஏ மற்றும் ஈக்கு இடையில் சி அண்டு எஃப் இருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. அடுத்தது 2 கேரக்டர் இருக்காங்களா? ஸோ இடையில இல்லை. இப்போ 2 கேரக்டர்ன்ற போது தப்பு. அடுத்தது ஏக்கு வலப்பக்கம், ஏக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா சி தான் இருக்காங்க. சி தான் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஜி. அப்போ இதுவும் தப்பு. அப்போது டிக்கு ரைட் சைடு 4வதாக டி இங்கே இருக்குது. இதுக்கு ரைட் சைடு 4th பாருங்கள், இதான் ரைட்டு. 1 2 3 4 எஃப். ஸோ இதான் ஆன்சர். இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இங்கிலீஷில் வந்து கரெக்டாக இருக்குது. தமிழில் டிரான்ஸ்லேட்டில் நேம் வந்து தப்பாக இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன வரணும்னா கபில்னு வரணும். ஓகேவா, கபில். ஓகே, அருண் மாறனை விட பெரியவர். ஓகே, இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், அருண். ஓகே, நம்ம எழுதிக்கலாம். அருண் யாரை விட பெரியவங்க அப்படின்னா மாறனை விட பெரியவங்க. ஓகே, பெரியவங்க.
அப்படியே பெரியவங்களை மேலே எழுதுவோம், சின்னவங்களை கீழே எழுதுவோம். கோபால் மாறனை விட பெரியவர். கோபால் வந்து யாரை விடனா இந்த இடத்துல கோபால் போடுவோமா? கோபால் போட்டோம்னா மாறனை விட பெரியவர், அருணை விட சிறியவர். கரெக்டாக போட்டிருக்கோமா? பெரியவங்கன்ற போது மேலே போடுவோம், சிறியவங்கன்ற போது கீழே போடுவோம். அருணை விட சிறியவர் தான் கோபால், மாறனை விட பெரியவர். ஸோ கரெக்டாக எழுதியாச்சு. அடுத்தது பார்ப்போம். கபிலன். கபில் பார்த்திங்கன்னா மாறன் மற்றும் ராமை விட சிறியவர். அப்போ கபிலனை கீழே போடுவோம். யாரை விட சிறியவங்கன்னா யாரை விட சிறியவங்க? மாறன். ஓகே, மாறனை விட சிறியவங்க கீழே தான் போட்டிருக்கோம். அடுத்து ராம். அப்போ ராம இந்த இடத்துல போடுவோம். ராமை விட சிறியவங்க. ஓகேவா? மாறன் சிறியவர், ராமை விட சிறியவர். மாறன் யாரை விட பெரியவங்களா? ராமை விட பெரியவங்க. அப்போ ராமுக்கு மேலே தான் போட்டிருக்கோம், சரியாக போட்டிருக்கோம். அப்போ நடு வயதில் யார் இருப்பா? சென்ட்ரலில் யார் இருக்கா அப்படின்னா மாறன். யார் இருக்காங்கன்னா மாறன். அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே நீங்கள் எழுத போகிறீங்க. சிறியவங்களை கீழே எழுதுங்க, பெரியவங்களை மேலே எழுதுங்க. இப்போ இந்த கூட்டுற பாருங்கள். எல்லா குழந்தைகளும் மாணவர்கள், எல்லா மாணவர்களும் விளையாட்டு வீரர்கள். விளையாட்டு வீரர்ன்ற ஒன்றை தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது பாருங்களே, எல்லா கிரிக்கெட் ஆட்டக்காரர்களும் மாணவர்கள், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. எல்லா குழந்தைகளும் மாணவர்கள், எல்லா மாணவர்களும் விளையாட்டு வீரர்கள். அப்போ எல்லா குழந்தைகளும் விளையாட்டு வீரர், இது மட்டும் தான் சரி. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் ஒரு 10 சம் பார்த்துருக்கோம். 10 சம் பார்த்துட்டோம். இது லாஸ்ட்டாக பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஏன்னு சொல்லிட்டு ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, பின்னு சொல்லிட்டு ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏயிலிருந்து பிக்கான உறவு கேட்டிருக்காங்க. பியிலிருந்து பார்க்கக்கூடாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏயிலிருந்து பிக்கான உறவு, அப்போ இங்கேருந்து தான் பார்க்கணும். ஏ கேரக்டரில் ஏ தான் இருக்கணும், பி கேரக்டரில் பி தான் இருக்கணும். அப்போ ஏ டு பி தான் பார்க்கணுமே தவிர பி டு ஏ பார்க்கக்கூடாது. ஓகே, இப்போ R1 பாருங்கள். R1 -3 ஏவா இருக்குது. அப்போ பி கேரக்டரில் -1. இங்கே -1 இல்லையே, இங்கே என்ன இருக்குது? 5 2 -4 6 இருக்குது. இங்கே -1 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள். ஏல வந்து கரெக்டாக ஏ இருக்கிற இடத்துல -4 கொடுத்துருக்காங்க. இல்லை, -4 இங்கே இல்லை. ஏல பாருங்கள் -1 இருக்குது, -3 இருக்குது, 0 இருக்குது, 8 இருக்குது. அப்போ இல்லை. அடுத்தது இந்த தேர்ட் ஒன் பாருங்கள். இங்கே ஏ இருக்கிற இடத்துல -3. ஆமாம், -3ல் ஏல இருக்குது. அடுத்து பி இருக்கிற இடத்துல -4 -4 இருக்குது. அடுத்து செகண்ட் ஒன்னில் பாருங்கள். ஏல 8 இருக்குது, 8 இருக்குது. பி அடுத்தது பி பார்த்துடணும். செகண்ட் நம்பருக்கு பி பார்த்துடணும். ஓகே, 6 இருக்குது. அடுத்து இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏல -1 இருக்குது, பியில் என்ன இருக்குது? 5 இருக்குது. ஓகே, அப்போ இது ஆன்சர். ஃபோர்த்தையும் செக் பண்ணிடுவோமா? ஃபோர்த் ஒன் பாருங்கள். இப்போ ஏ இருக்கிற இடத்துல 8 இருக்குது. ஆமாம் இருக்குது. பி இருக்கிற இடத்துல -4 இருக்குது. அப்போ இது கரெக்டு. அடுத்தது செகண்ட் பாருங்கள். -1 ஏ இருக்க இடத்துல இருக்குது, கரெக்டு. பி இருக்க இடத்துல 2 இருக்குது, அதுவும் கரெக்டு. ஓகே, அடுத்தது ஏல பாருங்கள் 0 இருக்குது, கரெக்டு. 5 பாருங்கள், கரெக்டு. அடுத்து இங்கே 3 6 3 ஏல இருக்கா பாருங்கள்? இல்லை, ஏல -1 -3 0 8 இருக்குது. இங்கே +3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இல்லை. நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கன்னா இது ஏல இருக்கணும், இது பியில் இருக்கணும். அடுத்தது 8 2 கொடுத்துருக்காங்கன்னா இது ஏல இருக்கணும், பியில் இருக்கணும். இதை மாற்றி 8 வந்து பிக்கும், என்னது 2 வந்து ஏக்கும் போட்டுறக்கூடாது. ஏவில் இருந்து பிக்கான உறவு தான். அப்போ என்ன ஆன்சர்னா சி ஆன்சர்.